சில நேரம் எல்லாம் ஒரு அதிகாரத்தை 10 நாள் வாசித்திருக்கிறேன். ஏன்னா அதுக்குள்ள மர்மங்கள் கிடக்கும். ஆண்டவர் அப்படியே வெளிப்படுத்தி தருவார். அது ஒண்ணு உள்ள வந்துட்டுன்னு வச்சுக்கோமே, போகும்போதும் வரும்போதும் அதே பேசுறது. எனக்கு உள்ளத்துல ஒண்ணு வந்துட்டுன்னு சொன்ன பக்கத்துல யார் இருந்தாலும் உடனே சொல்லிடுவேன், இந்த வசனத்துடைய அர்த்தம் தெரியுமா, இந்த காரியம் தெரியுமா, நாகமான் கொண்டு வந்த தங்கத்துடைய மதிப்பு தெரியுமா, இயேசுடைய கால்ல ஊத்துற தைலம் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா, எனக்கு உள்ளத்துல போட்டுட்டாருன்னா உடனே அதே பற்றியே பேசுவோம். ஏனென்றால் ருசிக்க தெவிட்டாத ஒரு வேத புத்தகம், வேத வசனம். கேட்டோம் போனோம் என்பதல்ல, வேறுண்டட்டும். அது உள்ளுக்குள்ளே அது வேறு போடட்டும். அது அச போட்டுக்கிட்டே இருங்க. அந்த வசனம் அப்படியே நமக்குள்ளே வேறுண்டட்டும். இந்த வசனம் வேறு ஒன்றாத படிக்கு சோதனை காலம்னு ஒரு காலம் வரும்பார். முதல்ல நமக்குள்ளே இருக்கிற வசனத்தை வழியருகே விதைக்கப்பட்டது. வெளியே போன உடனே என்ட்ரன்ஸ்ல பிசாசு எடுத்து, அது நம்பர் 1 முதலாவது கூட்டம். இரண்டாவது ஒரு கூட்டத்துக்கு அந்த வாரத்தில் ஒரு சோதனை என்கிற காற்று அடிக்கும் பாருங்க. முதல்ல வசனத்தை அவன் பிடுங்கி போட்டான். என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்கு தந்த வசனம், சோதனை காலத்திலே ஜெயிக்கிற ஆவின் பட்டயமாக ஆண்டவர் இந்த வசனத்தை தந்திருக்கிறார். சோதனையில ஜெயிக்கக்கூடிய வசனத்தையாக கர்த்தர் நம்முடைய கரத்திலே தந்திருக்கிறார். பிரச்சனை வந்தாச்சுன்னா வசனத்தை பேசுங்க, பிரச்சனை வந்தா வசனத்தை பேசுங்க. இந்த மாதத்திலே கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. என்ன சோதனை வந்தாலும் என் கர்த்தர் என்னை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார் என்று பேசுங்க. அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று பேசுங்க. அவருடைய சிலுவை நிழல் என்னை மறைப்பார். உன்னதமானவரின் மறைவு என்னோடு இருக்கிறது, சர்வவல்லுடைய நிழல் என்னோடு கூட இருக்கிறது. பேசுங்க. எரேமியாவை கேட்டு அவர் சொல்லுவார், உம்முடைய வசனம் என் எலும்புகளுக்குள்ள அடைபட்டு இருக்கிறது. இந்த வசனத்தை வாசித்த உடனே நான் அபிஷேகத்தில் நிரம்பிட்டேங்க. எனக்குள்ள ஒரு அக்கினி போட்டது போல இருந்துச்சு.